நெத்தன்யாகுவை இலக்கு வைத்து நெத்தன்யாகுனுடைய அலுவலகம் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது ஈரானுடைய IRGC படைப்பிரிவு. அவன் அடிக்கணும்னு முடிவு எடுத்தான். திரும்ப திரும்ப ஈரான் காரன் சொன்னான், பொறுத்துருங்கடா, இப்படி செய்யாதீங்கடா, நாங்கள் சாதாரணமாக போக மாட்டோம்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்கலடா, நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம்னா எங்களை நாங்களே கட்டுப்படுத்த முடியாதுடா, இதெல்லாம் சொன்னாங்க. கேட்கல. இந்த நிமிடம் வரைக்கும், இதுக்கு பிறகு நடக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தற்போது ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு இடையிலான யுத்தம் மாபெரும் யுத்தமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. ஈரான் வெறி கொண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஷியா மத போதகர் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டதற்கு பிறகு பதிலடி உச்சமாக இருக்கிறது ஈரான் தரப்பில் இருந்து என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய நேச நாடுகளே ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு நிலைமை மாறி போயிருக்கக்கூடிய சூழல்ல தான் நேற்றைய தினம் நெத்தன்யாகுவை இலக்கு வைத்து நெத்தன்யாகுனுடைய அலுவலகம் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது ஈரானுடைய IRGC படைப்பிரிவு. ஆனால் அந்த இடத்துல நெத்தன்யாகு இருக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது. நெத்தன்யாகு குறித்த இடத்தில் இருந்திருந்தால் மாபெரும் அழிவாக அது மாறி இருக்கும் இஸ்ரேலுக்கு. ஆனால் நெத்தன்யாகு அந்த இடத்தில் இருக்காத நிலையில தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. நெத்தன்யாகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு ஒரு 5-6 மணி நேரங்களுக்கு பிறகு குறித்த இடத்தை வந்து பார்வையிடுகிற வீடியோக்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே நெத்தன்யாகு மேல தாக்குதல் அட்டாக் நடத்தப்படவில்லை, நெத்தன்யாகுடைய அலுவலகம் கடுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே நெத்தன்யாகுவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த நேரத்திலும் நெத்தன்யாகுவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் ஈரானிடத்தில் இருக்கிறது என்கிற நிலையில தான் காமனியினுடைய படுகொலை ஈரானுடைய தாக்குதல் யுத்திகளை, ஈரானுடைய தாக்குதல் வேகத்தை அதிகரித்திருக்கிறது. அதே போன்று பிராந்தியத்தில் பொருளாதார இலக்குகளை எல்லாம் ரொம்ப நசுக்கக்கூடிய நிலைக்கு மாறி இருக்கிறது என்கிறார் பிரிட்டானியாவுடைய பிரதமர் ஸ்டாமர். பிரிட்டானியாவுடைய பிரதமர் பொறுத்தவரை அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு நமக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அமெரிக்கா இஸ்ரேலிய ஈரானிய தாக்குதல்களில் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டார், நாங்க பங்கெடுக்க மாட்டோம்னு அவர் சொல்றதுக்கான அடிப்படை காரணமாகவே எது அமைஞ்சிருக்குன்னு கேட்டா, இந்த தாக்குதல்களுடைய வேகம் தான். ஈரான் வந்து உச்சமாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் உள்ள புகுந்து அடி வாங்கிக்கொள்ள தேவையில்லை, நம்முடைய இடத்துக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவருடைய ராணுவ தளங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நம்ம அடி வாங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதுல ஈரானை பத்தி அவர் சொல்லும்போது பொறுப்பற்ற முறையில் காமனியினுடைய மரணத்திற்கு பழி தீர்க்கிறது ஈரான் அப்படிங்கிறாரு. பொறுப்பற்ற முறையில் நீங்களா ஒரு பொறுப்பா நடக்க வேணாமா அப்படின்னு கேட்போம்ல, யார்கிட்ட கேட்ப, நீ ஏன் அவனுடைய ஆயத்துல்லா அலி காமனியை கொன்னுபிட்டு நீங்க பொறுப்பில்லாம நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரியா இருக்குமா? அதனுடைய வார்த்தை பிரயோகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, பொறுப்பற்ற முறையில் ஈரான் தாக்குதல் நடத்துகிறது. தாக்கும் போது எப்படி தாக்குறது? உன் தலையில கொட்ட போறேன், கொஞ்சம் தலையை காட்டி கொஞ்சம் தடவிக்கிறேன், அதுக்கு பிறகு கொட்டிக்கிறேன், இப்படி கொட்ட முடியுமா? கொட்டுறன்னு முடிவெடுத்தா கொட்டுறதுதான். அவன் அடிக்கணும்னு முடிவெடுத்தான். திரும்ப திரும்ப ஈரான் காரன் சொன்னான், பொறுத்துருங்கடா, இப்படி செய்யாதீங்கடா, நாங்கள் சாதாரணமாக போக மாட்டோம்டா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக்கலடா, நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம்னா எங்களை நாங்களே கட்டுப்படுத்த முடியாதுடா, இதெல்லாம் சொன்னாங்க. கேட்கல. இந்த நிமிடம் வரைக்கும், இதுக்கு பிறகு நடக்க போகுதுங்கிறது ரெண்டாவது, இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் தான் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறத இவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்கிறது. ஸ்டாமர் சொல்லும் போது, பிரிட்டிஷுடைய பிரதமர் சொல்லும் போது, உண்மையிலேயே ஈரானுடைய இந்த அணுகுமுறைகள் ரொம்ப பொறுப்பற்ற தனமாக இருக்கிறது. பிராந்தியத்தில் இருக்க எல்லா இலக்குகளையும் அவங்க அடிக்கிறாங்க. பொதுமக்களுக்கே இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறி வருகிறது. என்னமோ பொதுமக்களை பாதுகாக்கிற குரூப் இது. ஈராக்ல 10 லட்சம் பேரை கொல்லும் போது பிரிட்டிஷுடைய ராணுவத்துக்கு இது தெரியல, அல்லது ஆப்கானிஸ்தான்ல கொல்லும் போது தெரியல, இப்ப அமெரிக்காக்காரன் கொண்டுகிட்டு இருக்கான் இது தெரியல, காசாவுல லட்சக்கணக்கான மக்களை கொல்லும் போது தெரியல, பொதுமக்களுக்கு ஆபத்தா இருக்கலாம். இப்பதான் பொதுமக்கள் மேல இவங்களுக்கு எல்லாம் கரிசனை வந்திருக்குங்கிறது நம்ம புரியுறமா இல்லையா? அதே மாதிரி ஈரானுடைய தாக்குதல்களில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்கிற முடிவில் தெளிவாக இருக்கிறோம்ங்கிறாரு. என்னுடைய ஸ்டாண்டு தெளிவாக இருக்குது, நான் அதில் பங்கேற்கிற ஐடியாவே கிடையாதுன்னு பிரிட்டிஷுடைய பிரதமர் சொல்லும்போது, இதுவரைக்கும் நாங்கள் தாக்குதலில் பங்கெடுக்கவும் இல்லை என்பதை விவரிக்கிறார். சில நேரங்களில் இதுக்கு பிறகு அவங்க முடியலன்னும் போது, அமெரிக்கா நாசமா போறான், நம்மளும் சேர்ந்தா தான் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா எல்லாருக்கும் இது கேவலமா போயிரும் இணைஞ்சிடக்கூடும், நேட்டோ சொன்ன மாதிரி அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நாங்கள் இணைய மாட்டோம் என்கிற முடிவில் இருப்பதாக ஸ்டாமர்
ஸ்டாமர் சொல்லுகிறது மட்டுமல்லாம பிரிட்டிஷுடைய தேசிய நலன்களுக்கு என்ன தேவைங்கிறது மட்டும்தான் நாங்கள் முடிவெடுப்போமே தவிர அமெரிக்காவுடைய நலன்களுக்காக நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. திரும்ப திரும்ப இவர்களுடைய ராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு நான் மறுப்பு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன்ங்கிறாரு. எந்த காரணம் கொண்டும் எங்களுடைய ராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்கிறார் ஸ்டாமர். ஈரானுடைய மூர்க்கத்தனமான பதில் எங்களுடைய நலவுகளுக்கும் அதே போன்று நட்பு நாடுகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறதுங்கிறாரு. அதாவது ஈரானுடைய பதிலடி மூர்க்கத்தனமாக இருக்கலாம். யுத்தம் மட்டும் வந்துட்டா எப்படி வாங்க கொஞ்சம் கட்டிப்பிடிச்சுக்கிறீங்க அப்படி ரொம்ப அன்பா பண்பா இருந்துக்கிறோம், இப்படிதான் யுத்தம் பண்ணுவாங்களா? நீங்க அடிக்கும் போது தாங்கிக்கிட்டா அது மூர்க்கத்தனம் கிடையாது. அதாவது இவங்க அடிப்பாங்க, ஈராக்கு மாதிரி அடியை வாங்கிட்டு செத்து போகணும், ஆப்கான்ல மாதிரி நடக்கணும், மற்ற இடங்கள்ல மாதிரி நடக்கணும். நடந்துட்டா சூப்பரான ஆட்கள். நாங்கள் அடிக்கும் போது திருப்பி அடிக்கிற எவ்வளோ வலிக்கு தெரியுமாடே, வலிக்காம அடிங்கடாங்கிற மாதிரி ரொம்ப மூர்க்கத்தனமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தொடர்ந்து புறக்கணிக்கவும் முடியாமல் இருக்குங்கிறார். இதுல இருந்து என்னன்னா தேவைப்பட்டா சேர்ந்துக்கிறவாங்கன்னு அர்த்தம். ஆனால் சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா நமக்கும் சேர்த்து அடி விழுந்துடும், சேர்றதுக்கு யோசிக்கிறாங்க, தேவைப்பட்டா சேர்ந்துக்கிறவும் செய்வாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சைப்ரஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷருடைய ராணுவ தளத்தை அமெரிக்கா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தரமாட்டோம்ங்கிற நிலையில தான் ஸ்டாமர் மிக தெளிவாக இந்த பேச்சுக்களை பேசியிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஈரானுடைய ராணுவம் ஈரான் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் நேற்றைய தினமும் 7 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ஈரான் இதுவரைக்கும் அமெரிக்காவுடைய 29 ஆளில்லா விமானங்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். மொத்தத்தில் அரபு நாடுகளும் மேற்கு நாடுகளும் என்ன நினைச்சாங்கன்னா ஈரானுக்குள்ள என்ன இருக்குன்றே தெரியாம அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் எல்லாம் வந்தா தாக்கு பிடிக்க முடியுமா என்றெல்லாம் நினைத்தார்கள். தற்போது விமான யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனுக்கு அடிக்கிறான், அமெரிக்காவுடைய எல்லா தளத்துக்கும் அடிக்கிறான், அமெரிக்காக்காரன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் அடிக்கிறான், அமெரிக்காவுடைய தூதுவராலயம் அதாவது ரியாதில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசிக்கு அடி விழுந்துருச்சு. இப்போ அடுத்த நாடுகள் இருக்கக்கூடிய எம்பசிகளுக்கும் அடி விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக சைப்ரஸ் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சைப்ரஸ்ல அமெரிக்காவுடைய ராணுவ தளம் சிறிய தளம் தான் இருக்கிறது, பெரிய தளம் கிடையாது. அவங்க பெரிய தளமாக இருக்கிற பிரித்தானியாவுடைய தளத்தை கேட்கிறாங்க. அது அமெரிக்காவும் பிரித்தானியாவும் சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய தளம், அதை கேட்கிறாங்க. அதே போன்று இஸ்ரேலுடைய தளம் இருக்கிறது. இஸ்ரேலுடைய தளமும் இந்த யுத்தத்துக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தளம் கிடையாது. ஆனா இந்த 3 நாட்டு தளமும் அங்க இருக்குங்கிறதுனால தான் ஏற்கனவே ஐஆர்ஜிசியினுடைய ஆலோசகர் மிக தெளிவாக ஜப்பாரி என்ன சொல்லிட்டாருன்னா நாங்க அடுத்த அட்டாக் சைப்ரஸை இலக்கு வைக்க போறோம்ட்டாங்க. சைப்ரஸ் மேல 2000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கக்கூடிய அவர்களுடைய ஆயுதங்கள் மூலமாக அந்த தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடும் என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி ஹார்முஸ் பகுதிகளில் வரக்கூடிய எல்லா கப்பலையும் அட்டாக் பண்ணுவோம்ட்டாங்க. அதையும் தாண்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த அதாவது எண்ணெய் கொண்டு செல்லக்கூடிய குழாய்களை தாக்குவோம்ட்டாங்க. ஒரு சொட்டு பெட்ரோல் கூட மத்திய கிழக்குல இருந்து இனி அமெரிக்காவுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ கிடையாதுன்னு இருக்காங்க. இதுவெல்லாம் ஈரான் லீட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்கிற தெளிவாக சொல்லக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை. உண்மையான மத்திய கிழக்கினுடைய செய்திகளை தெளிவாக அறிந்து கொள்வதற்காக ரஸ்மின் எம்ஐஎஸ்சி நியூஸ் அதே போன்று ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர் சப்ஸ்கிரைப் செய்து இணைஞ்சுக்கிறங்க. நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு ரஸ்மின் எம்ஐஎஸ்சி அஃபீஷியல்னு, அதுல நீங்க இணைஞ்சுக்கிறங்க. அதனுடைய லிங்க் இதுக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். அதே போன்று ரஸ்மின் அஃபீஷியல் என்கிற நம்முடைய டெலிகிராம் சேனலையும் இணைஞ்சுக்கிறங்க. இப்படி தொடர்ந்து நம்முடைய சேனல்களை இணைஞ்சிருக்கும் போது இந்த செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், மத்திய கிழக்கில் மட்டுமல்ல முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு